ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் பல நாள் பல கஷ்டங்களோடு தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். உனக்கு விவரம் தெரிந்ததிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்கள். அம்மா அப்பாவோடு இருக்கும் பொழுது அவர்கள் பார்த்து கொண்டாலும் அவர்கள் படும் கஷ்டத்தை பார்த்தும் உன்னால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. இப்பொழுது உனக்கு ஒரு குடும்பம் என்று வந்த பிறகும் அதை பார்த்தும் உன்னால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் ஒவ்வொரு மாற்றங்களும் வேண்டும், ஒவ்வொரு திருப்பங்களும் வேண்டும். இது எல்லோரும் எதிர்பார்க்கும் ஒன்றுதான். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு திருப்பமுமே இல்லாமல் ஒரு இருட்டு இருப்பது போலவே இருக்கிறது. அதாவது இருட்டென்றால் எங்கேயாவது ஒரு வெளிச்சம் கிடைத்தால் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையின்படி இருட்டு என்பது ஒரு இடத்தில் கூட ஒரு துளி வெளிச்சம் கூட இல்லாமல் இருக்கிறது. என்னிடமே நீ என்ன தெரியுமா சொல்வாய்? இருட்டில் இருக்கிறேன், நான் பாவம் செய்தேன், அதனால் நான் இருட்டில் இருக்கிறேன் என்று வைத்து கொள்ளுங்கள். ஏன் என்னுடைய வாழ்க்கையில் வெளிச்சங்களை வரக்கூடாதா? என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சிறிய கடுகளகு போல ஏதோ ஒரு மூலையில் வெளிச்சம் இருக்கிறது என்பதை பார்க்கக்கூடாதா? அந்த அளவுக்கு நான் யாருக்கு துரோகம் செய்தேன்? இந்த உலகத்தில் இருப்பவர்கள் துரோகம் செய்யாதது. வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு பிரச்சனையும் எனக்கு தான் வர வேண்டுமா? மற்றவர்களுக்கு எல்லாருக்கும் நிம்மதியாகத்தானே இருக்கிறார்கள். ஏன் எனக்கு மட்டும் தெய்வம் இந்த மாதிரியான சோதனைகளையும் வருத்தங்களையும் கொடுக்கிறது என்று பயந்து, ஒரு பக்கம் பயத்தோடும், ஒரு பக்கம் மனதில் கலக்கத்தோடும், ஒரு பக்கம் ஏக்கத்தோடும் இருக்கிறாய். உன்னுடைய மனதில் இருக்கும் ஏக்கமும் கவலையும் எல்லாம் எனக்கு புரிகிறது. ஒரு நிமிஷம் கூட நீ உன்னுடைய வாழ்க்கையை அமைதியாக இருக்கவில்லை. உன்னால் முடிந்த அனைத்து விஷயங்களையும் செய்து கொண்டுதான் இருக்கிறாய். அம்மா, உன்னை தேடித்தானே இந்த சாய் வந்திருக்கிறேன். சாய் சொல்வதை முழுமையாக தங்கமே, ஒரு நிமிஷம் கூட உன்னுடைய வாழ்க்கையில் நீ அமைதியாக இருப்பது கிடையாது. எந்த ஒரு விஷயமும் செய்யாமல் இருப்பது கிடையாது. உன்னால் முடிந்த எல்லா விஷயத்தையும் செய்து கொண்டுதான் இருக்கிறாய். எல்லா காரியங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வீட்டுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்ய வேண்டும், உன்னுடைய வாழ்க்கைக்கான என்ன விஷயங்கள் செய்ய வேண்டும் என்று எல்லா விஷயத்தையுமே நீ தெரிந்து கொண்டு ஒவ்வொன்றாக செய்து கொண்டுதான் இருக்கிறாய். எதுவும் எனக்கு தெரியாமல் அல்ல. மனதளவில் வெந்து போனாலும் உன்னுடைய அந்த மனதளவில் இருக்கும் பாரத்தை வெளியில் காட்டாமல் ஏதோ ஒரு அமைதியோடு தான் இந்த நிமிஷம் வரைக்கும் வாழ்க்கை நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். படாத பாடுபட்ட உன்னுடைய வாழ்க்கையில் தெய்வங்கள் ஆகிய நாங்கள் எடுத்திருக்கும் முடிவு வித்தியாசமான முடிவு. அவ்வளவு சுலபத்தில் யாருக்கும் எந்த ஒரு விஷயத்தை செய்ய மாட்டோம். ஆனால் நாங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கவலைப்பட்டது அனைத்தையும் அறிந்து, நீ உன்னுடைய வாழ்க்கையில் ஏக்கப்படும் ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிந்து, உனக்கு என்ன வேண்டும், உன் குடும்பத்திற்கு என்ன வேண்டும் என்று எல்லா விஷயத்தையும் புரிந்து ஒரு முடிவெடுத்திருக்கிறோம். சில பேருடைய வாழ்க்கையை பார்த்தால் சில சுயநலமாக நினைப்பார்கள். குடும்பத்திலேயே இருந்தால் கூட முதலில் எனக்கெல்லாம் கிடைக்கட்டும், அதற்கு பிறகு குடும்பத்தில் இருக்கும் எல்லாருக்கும் எல்லா விஷயமும் கிடைக்கட்டும் என்று. ஆனால் உன்னை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா? உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு எல்லாம் கிடைக்கட்டும், உனக்கு பொறுமையாகவே கிடைக்கட்டும். என்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் நிம்மதியாக இருந்தால் போதும் என்று நினைப்பதுதான் உன்னுடைய குணம். உன்னுடைய குணமானது அவ்வளவு சுலபத்தில் யாருக்கும் வராது. ஏன் தெரியுமா? இதெல்லாம் அபூர்வமான குணம். இப்பொழுது இருக்கும் காலகட்டத்தில் சுயநலமான வாழ்க்கையோடு வாழ்வதுதான் எல்லோருமே. அதாவது உன்னை போல இல்லாமல் சிலர் வாழ்கிறார்கள். சுயநலமாக எனக்கு கிடைத்தால் போதும், நான் வாழ்ந்தால் போதும் என்பது. ஆனால் உன்னை போலும் சிலர் தன்னுடைய குடும்பம் நன்றாக இருந்தால் போதும், நம்முடைய குழந்தைகள், வாழ்க்கை துணை, நம் அம்மா அப்பா இவர்கள் எல்லாம் நன்றாக இருந்தால் போதும். அவர்களுக்கு கிடைப்பது போக மீதி வாழ்க்கை நமக்கு ஏதாவது ஒன்று கிடைத்தால் அதை வைத்து அனுசரித்து வாழ்ந்து விடலாம் என்று தான் ஒவ்வொரு பொழுதும் இங்கு இருப்பவர்கள் இருக்கிறார்கள். உன்னுடைய மனதை நான் புரிந்து கொண்டேன். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த சாயாகிய நான் தெரிந்து கொண்டேன். இவ்வளவு விஷயத்தையும் உன் மனதில் இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு சொல்லும் எனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் தெரியாதா? இல்லை, அந்த கஷ்டத்தை நீக்கத்தான் தெரியாதா? கண்டிப்பாக உன்னுடைய மனதில் இருக்கும் ஒவ்வொரு
அப்படியே பிடித்திருக்கும், இறுக்கமாக பிடித்திருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த சாய் நீக்கி உனக்கு சந்தோஷம் என்ற ஒரு விஷயத்தை கண்டிப்பாக கொடுப்பேன். உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் துக்கங்கள் மட்டுமே இருந்தது. ஆனால் இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் என்ற ஒரு விஷயத்திற்கு பஞ்சமே இருக்காது. உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து ஒரு காலமும் ஒரு பொழுதும் எந்த ஒரு குழப்பமும் வேண்டாம். நல்ல நிலைமைக்கு வருவாய். எல்லா காரணமும் உனக்கு இப்பொழுது புரியாது. கூடிய சீக்கிரமாக நான் என்னென்னலாம் திட்டம் தீட்டி வைத்திருக்கிறேன். உன்னுடைய இஷ்ட தெய்வங்கள், உன்னுடைய குலதெய்வங்கள், அதை தாண்டியும் அதை சுற்றி இருக்கும், உன்னை சுற்றி கொண்டு இருக்கும் அனைத்து தெய்வங்களும் என்னென்னலாம் முடிவு எடுத்து வைத்திருக்கிறோம் என்பது இன்னும் கொஞ்ச நாளில் உனக்கு தெரிய வரும். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் உன்னிடம் கிடையாது. உன்னுடைய குடும்பம் மட்டும்தான் உனக்கு எப்பொழுதும் நன்றாக இருக்க வேண்டும் என்று தோன்றும். கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ துளைத்த ஒவ்வொன்றும் உனக்கு திரும்ப கிடைக்கும். அதுவும் எப்படி என்றால் பல மடங்காக தான் கிடைக்கும். பல மடங்காக நல்லதும் நடக்கும். நிறைய பேர் சொன்னாலும் உன்னுடைய மனதில் இருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? வாழ்க்கையில் நமக்கான தெய்வம், நம் நம்பும் தெய்வம் நமக்கு நல்லது செய்யும். எந்த ஒரு காரணம் கொண்டும் எந்த ஒரு விஷயத்தை கொண்டும் நம்முடைய தெய்வம் நம்மை கைவிடாது என்பது மட்டுமே தான். துரோகம் செய்யும் யாரும் எல்லா நேரமும் துரோகம்தான் செய்வார்கள். ஐயோ, நான் உனக்கு இன்று நான் தவறு செய்துவிட்டேன், அன்றைய நாள் எனக்கு நான் தவறு செய்துவிட்டேன், என்னை மன்னித்து விடு என்று சொன்னாலோ எதையும் நம்பாதே. அவர்களுக்கு நேராக சரி 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 என்று சொல்லிவிட்டு வந்துவிடு. ஆனால் அவர்களை நம்பி திரும்ப திரும்ப எந்த ஒரு வாய்ப்புகளையும் அவர்களுக்கு கொடுக்காதே. உன்னுடைய மனதளவில் நீ தூய்மையானவள். எல்லா நேரத்திலும் உனக்கு இன்பங்களானது நிலைத்திருக்க வேண்டும் என்று நினைக்கும் ஒரு குழந்தை. கண்டிப்பாக உனக்கு எல்லா நாளும் நிலைத்து இருக்கும் இன்பங்கள், எல்லா இன்பத்தையும் அள்ளி கொடுப்பேன். ஒரு காலமும் உனக்கு தப்பு என்ற ஒரு விஷயம் இல்லை, சரியான விஷயம்தான். இனி வரும் காலம் ஒவ்வொரு காலமும் உனக்கு நடக்க ஆரம்பிக்கும். என்னென்னவோ நினைத்தாய், ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போவதோ தெய்வம் எடுத்த முடிவுதான். கண்டிப்பாக நாங்கள் எடுக்கும் முடிவு உன்னுடைய வாழ்க்கையில் நீயே நம் ஆசைப்பட்டதை விட தெய்வம் நமக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்களும் கொடுக்கும் விஷயங்களும் எவ்வளவோ மேலென்று நீயே உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து நினைத்து சந்தோஷப்படும் அளவுக்கு உனக்கு இன்பங்கள் அமையும். கண்டிப்பாக நான் சொல்லும் இந்த வாக்கு உனக்கு கூடிய சீக்கிரமாகவே அனைத்தும் நல்லபடியாகவே நடக்க ஆரம்பிக்கும். யாரெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து கேலி கிண்டல்கள் செய்தார்களோ அவர்களே நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து இவள் வாழ்க்கையை நாம் ஏதேதோ நினைத்தோம், ஆனால் இந்த அளவுக்கு மாறிவிட்டது என்று பொறாமையும் படுவார்கள். ஆனால் அதை பார்த்து சந்தோஷப்படு. ஏனென்றால் உன்னை கேவலமாக பேசியவர்கள் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து பொறாமைப்படுவது மிகப்பெரிய ஒரு விஷயம்தானே. அதனால் எல்லா விஷயத்திலேயும் இவர்கள் கண் வைக்கிறார்கள், இவர்கள் பொறாமைப்படுகிறார்கள், எல்லா விஷயத்தையும் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். எல்லா விஷயத்திலேயும் அழகான ஒரு மாற்றங்களும் அழகான ஒரு திருப்பங்களும் வரும். எல்லா நேரமும் உனக்காகவே உனக்கு துணையாகவும் இங்கு நாங்கள் இருக்கும் பொழுது எந்த ஒரு காரணம் கொண்டு பயம் வேண்டாம். நாங்கள் எடுத்திருக்கும் முடிவை பற்றி தீர்க்கமாக சொல்லிய பிறகும் நீ எதையும் பற்றி யோசிக்கக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்திலும் முயற்சி செய். அனைத்து விஷயத்திலேயும் நன்மை நடக்கும் என்று நம்பு. கண்டிப்பாக நீ எதையெல்லாம் நினைக்கிறாயோ அந்த விஷயத்தில் எல்லாம் கூடிய சீக்கிரமாகவும் சந்தோஷமும் வெற்றியும் அனைத்து விதமான இன்பங்களும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும். நீ உன்னுடைய வாழ்க்கையில் தோற்பாய் என்று அனைவரும் நினைத்தார்கள். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் ஜெயிக்க வைப்பது மட்டுமே இந்த சாயுடைய வேலை. தோற்று போவாய் என்று நினைத்து சந்தோஷப்பட்டவர்கள் அனைவருக்கும் முகத்தில் கரியை பூசுவது போல அனைவருக்கும் கஷ்டமாகவே ஆகிவிடும். ஏன் தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கும் நேரம் வந்த பிறகு அவர்களுக்கெல்லாம் அப்புறம் என்ன கஷ்டம்தானே. சந்தோஷமாக இரம்மா. எல்லாவற்றுக்கும் நான் துணை இருக்கிறேன். இந்த சாய் இருக்கும் பொழுது கவலைப்படுவதற்கு ஒரு நாளும் ஒரு பொழுதும் வேலையே இல்லை. சிரித்து கொண்டே இருங்கள். அனைத்தும் உங்களுக்கு சிறப்பானதாகவே அமையும். எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைப்பேன் இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.